உதவி தானையா இதுவரை உதவி நீரே எல்லோய் எல்லோய் உன்னையும் கண்டேன் எப்படி நான் நன்றி சொல்வேன் நன்றி நன்றி எல்லாரும் சேர்ந்து கரங்களை உயர்த்தி நன்றி சொல்வோமா கோடி கோடி நன்றி ஐயா நன்றி நன்றி ஐயா கோடி கோடி நன்றி ஐயா எங்கள் பலவீன நேரங்களில் ஆண்டவரே உங்களுடைய பலத்தால் எங்களை இடைக்கட்டுகிற தேவனாய் இருக்கிறீர் சுவாமி அப்பா எங்களுக்கு சுகமாக ஆண்டவரே எங்கள் சுகம் கொடுக்கிற தேவனாய் இருக்கிறீர் உங்களுடைய தழும்புகளால் நாங்கள் சுகமான ஆண்டவரே அப்பா நன்றி ராஜா அப்பா எங்கள் பலவீனத்தில் இருக்கிற பலத்தை ஆண்டவரே பூர்த்தியாய் செய்கிற தேவனே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா உயர்த்த தேவநாமத்தை நன்றி சொல்லுவோமா கோடி கோடி நன்றி ஐயா நமக்கு செய்த அற்புதங்களை நினைத்து நன்றி சொல்வோமா நன்றி ஐயா கோடி கோடி நன்றி ஐயா தடைகளை உடைத்த தேவமே உமக்கு நன்றி ஆண்டவரே எங்க கூட நடத்த தேவமே உமக்கு நன்றி அப்பா ஆண்டவரே நாங்கள் சோர்ந்து போன நேரமெல்லாம் எங்களை தூக்கி வழிநடத்துகிற தேவனே உங்களுடைய வார்த்தை கொடுத்து வாக்குத்தத்தத்தினால் எங்களை நடத்துகிற தேவனே உமக்கு நன்றி ராஜா இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம் தடைகளை உடைத்தீரையா தள்ளாட விடவில்லையே தடைகளை உடைத்தீரையா
அதற்காக உங்களுக்கு நன்றி சாமி. இதே நேரமும் கரம் இருக்கட்டும் ராஜா. அப்பா எல்லாம் ஆண்டவரை செய்தி கொடுக்கிறவங்க ஆசீர்வதிப்பீராக ஆண்டவரே. ஆண்டவரே எங்களை பலப்படுத்துங்க, எங்களுக்கு ஆராதவா இருந்த சுவாமி, எங்களை ஆறுதல் படுத்துற தேவனாயிருந்து எங்களை ஆறுதல் படுத்தபடியாக செபிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறப்பா. நீரே பொறுப்படுத்த அவருடைய இயேசுவின் நாமத்தினால் செபிக்கிறேன். நல்ல தொடர்ந்து நமக்கு இருக்கிற பாஸ்டர் கிரண்குமார் ஒரு பாடலை பாடி சில நிமிடங்கள் நம்மை ஆராதனையில் நடத்துவோம். பேசலாம். நானும் என் வீட்டாரும் உம்மையே நேசிப்போம், உமக்காய் ஓடுவோம், உந்தன் நாமம் சொல்லுவோம். நானும் என் வீட்டாரும் உம்மையே நேசிப்போம், உமக்காய் ஓடுவோம், உந்தன் நாமம் சொல்லுவோம். கைவிடா தெய்வமே, கருணையின் சிகரமே, மெய்யான தீபமே, என் வாழ்வின் பாக்கியமே. எல்லாம் சேர்ந்து சொல்லுவோம். கைவிடா தெய்வமே, கருணையின் சிகரமே, மெய்யான தீபமே, என் வாழ்வின் பாக்கியமே. முழந்தாள் படியிட்டு முழுவதும் தருகிறேன். நான் முழந்தாள் படியிட்டு முழுவதும் தருகிறேன். நானும் என் வீட்டாரும் உம்மையே நேசிப்போம், உமக்காய் ஓடுவோம், உந்தன் நாமம் சொல்லுவோம். எபினேசர் எபினேசர், இதுவரை உதவினீரே. யெகோவா ஈரே, எல்லாம் பார்த்துக் கொள்வீர். எபினேசர் எபினேசர், இதுவரை உதவினீர். யெகோவா ஈரே, எல்லாம் பார்த்துக் கொள்வீர். முழந்தாள் படியிட்டு முழுவதும் தருகிறேன். நான் முழந்தாள் படியிட்டு முழுவதும் தருகிறேன். சேர்ந்து நானும் என் வீட்டாரும் உம்மையே நேசிப்போம், உமக்காய் ஓடுவோம், உந்தன் நாமம் சொல்லுவோம். நானும் என் வீட்டாரும் உம்மையே நேசிப்போம், உமக்காய் ஓடுவோம், உந்தன் நாமம் சொல்லுவோம். கரங்களை உயர்த்தி கைவிடா தெய்வமே, கருணையின் சிகரமே, மெய்யான தீபமே, என்
பாக்கியமே. ஹalleluya. எங்களை முற்றிலும் அர்ப்பணிக்கிறோம் அப்பா. நானும் என் வீட்டாருமோ வென்றால் நாங்கள் உண்மையே சேவிப்போம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் சொன்ன நல்ல பிதாவே. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இப்போது நாம் தேவனுடைய செய்திக்கு போவதற்கு முன்பதாக ஒரு சில சாட்சிகளை நாம் கேட்டு தேவனுடைய செய்திக்கு கடந்து சொல்வோம். வேதத்தில் வாசிக்கிறது போல ஆபேல் மரித்தும் இன்னும் பேசுகிறான். மரித்தும் இன்னும் பேசுகிறான்னு சொன்னால் ஆவியாக அல்ல, ஆவியலுடைய அந்த வாழ்க்கை சொல்லுவாங்க. வாய் பேசும், வாழ்க்கையும் பேசும். வாயினும் வாழ்க்கை மேலானது. வாய் மறந்தாலும் வாழ்க்கை பேசிக்கொண்டே இருக்கும். அதாவது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில மரணம் அவனை சந்தித்த பிறகு அது எத்தனை ஆண்டு காலமானாலும் அந்த நினைவுகள் என்று சொல்லும்போது அவர்கள் வாழ்ந்த வாழ்க்கை நம்மை விட்டு மறையாது, நாம் மறக்கவும் முடியாது. இதுதான் உண்மை. அதைத்தான் ஆபேலை குறித்து வேதத்தில் வாசிக்கும் போது ஆபேல் மரித்தும் இன்னும் பேசிக்கொண்டிருக்க அவனுடைய கிரியைகள், அவனுடைய காரியங்கள். எனவே இந்த நாளில் முதலாவதாக நம்மத்தில் இருக்கிற அருமையான மஞ்சள் மாமா அவர்கள் முன்பதாக ஒரு சில நிமிடம் அருமையான செவ்வாய் குறித்து சார் சொல்வார். அதை தொடர்ந்து நம்மத்தில் இருக்கிற ராணி ஆயத்தமாகும்படி அப்போது கேட்டுக்கோம். நாட்கள் முழுவதும் எங்களோடு இருந்தால் சிறு வயதிலே இருந்து ஒரு 5 வருஷத்துக்கு வரைக்கும் எங்களோடு இருந்தான். அதுக்கு பிறகு 33 வருஷமாவே எங்களுக்கு தள்ளியே இருந்தான். தூரத்திலே நாங்கள் பார்த்து அதே பழக்கம் வச்சு இப்போ கூட இறந்து நினைப்பே எங்களுக்கு இல்லை. ஏன்னா அவர் தூரத்துலேருந்தே பார்த்து எங்களுக்கு இன்னும் எங்களோட தான் இருக்கிறா, தூரத்தில் எங்கே இருக்கான்னு சொல்லி அதே நினைப்பு தான் இப்போ எங்களுக்கும். மிகவும் எங்களை எடுத்து அன்பா இருப்பான். எங்க இடத்துல எங்கள் சொந்த பந்தங்களையும் அண்ணன் தம்பிங்க எல்லா இடத்துலையும் மிகவும் அன்பா இருப்பான். நான் ஒரு சின்ன கொஞ்சம் முதலாள போய் நிற்பான். அதே போல நான் என்ன பண்றோம் அதை அப்படியே நோட் பண்ணியிருப்பான். நான் எப்படி இருக்கேன் என்ன பண்றேன் நோட் பண்ணிருப்பான். கொஞ்சம் முடி வளர்ந்தாலும் என்னை நோட் பண்ணி சொல்லி ஏன் இப்படி இருக்குன்னு சொல்லுவான். அப்புறம் குளிக்கிற சோப்பு எல்லாம் மட்டும் நான் அப்பா போடுற அந்த சோப்பு நான் போடுவேன் அப்படின்னு சொல்லுவான். அதே போல எல்லா இதுலையும் ஒரு தேவனுக்கு பிரியமாவே நடந்த கடைசி வரைக்கும் ஒரு ஆளுக்கு உதவி பண்ணணும்னா பயங்கரமா போயிட்டு உதவி பண்ணுவான். எங்களுக்கே தெரியாது எத்தனையோ பிள்ளைகளை படிக்க வச்சிருக்கிறா, வீட்டில் வச்சிருக்கு, ஹாஸ்டலில் வேலை நடத்தி படிக்க வச்சிருக்கு. இப்பதான் சொல்றாங்க எல்லாரும் என் பொண்ணு உங்க பொண்ணு தான் படிச்சிருந்துச்சுப்பா, என் குழந்தை உங்க பொண்ணு தான் அவங்க பொண்ணு தான் படிச்சுன்னு சொல்லி அது மாதிரி மறு எங்களுக்கு தெரியாமவே நிறைய உதவி பண்ணியிருக்கேன் நிறைய பேருக்கு. இப்பதான் சொல்றாங்க எல்லாரும் இப்படி பண்ணிருக்கீங்கன்னு சொல்லிட்டு. அதே போல மிகவும் மிகவும் ரொம்ப அன்பா இருக்கிறது விட்டுட்டான். ஒவ்வொரு நாளும் மிகவும் ரொம்ப அன்பா இருக்கணும். அதே போல அவருடைய விஷயம் எல்லாம் ராணிதான் தெரியும். ராணியோட சிறு வயசு ஒன்னா படிச்சு கல்யாணம் ஆன வரைக்கும் ஒன்னாவே இருந்து எல்லாமே என்கிட்ட எந்த விஷயம் சொன்னா கூட என் பொண்ணுகிட்ட சொல்லுவான். இந்த மாதிரி ராணி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பற்றி பேசுவாங்க. அதே போல என் குடும்பத்தார் ஒருத்தர் கூட அவரை வெறுக்க மாட்டான். யாரும் எல்லாரும் ரொம்ப நேசிப்பான். தேவன் இப்படி இருக்குதான் அந்த எல்லாரும் நம்ம நேசித்து நல்லா இருந்ததுனாலதான் தேவனுக்கு கூட்டிட்டு தெரியல. ஒருத்தர் கூட ஏன்னா நாங்க திட்டுனா கூட சிரிச்சுக்கிட்டே போயிடுவோம், காமெடி பண்ணி சிரிச்சுக்கிட்டே போயிடுவோம். யாருக்கிட்ட இதில் கோவப்படுறது யாரும் சொல்ல மாட்டோம், கோவப்பட்டாருன்னு சொல்லவே மாட்டாங்க. அந்த மாதிரி எங்களுக்கு இருந்தா வசனம் தேவன் தாம் தான் எங்களை ஒவ்வொரு வசனத்துக்கு அனுதினமும் வசனத்து மூலம் தான் எங்களை தேர்ச்சி ஆதரித்து வருகிறார்.
அவள் வந்து இப்போ கூட எங்களோடு கூட இருக்கான்னு தான் நினச்சிக்கிட்டு இருக்குது. ஏன்னா அவளை சின்ன வயசுல தூரத்துலேருந்து பார்த்தே பழக்கமாக இருந்துச்சு. ஹாஸ்டலில் இருந்தால் ஹாஸ்டலில் அப்படியே வந்து வீட்டில் கொஞ்ச நாள் தான் போயிட்டு இருந்து அப்படியே திருமணம் ஆகி போனதுனால தூரத்துலேருந்தே திருமணம் ஆகி கூட தூரத்தில் தான் இருக்கிறா. கிட்டவே எங்கள் வீட்டுக்கிட்ட. அதனால இன்னும் ஜீவனோட எங்களோட கூட இருக்கிறான்னு நினைப்பு எங்களுக்கு. அதே போல தான் நினச்சிக்கிட்டு நாங்கள் இருக்கிறோம். தேவன் தாமே எங்கள் குடும்பத்துக்கு தானே ஆதரவு எல்லாரும் ஜோபம் ஏசெல்லாம் கேட்டுருக்கோம். சாட்சிக்காக கர்த்தரை நாம் மேம்படுத்தும். அல்லேலூயா. அடுத்தபடியாக ராணி. நான் பிரிஞ்சதுன்னா இந்த கல்யாணம் ஆகி பிரிஞ்சுமே. அதுதான் சின்ன வயசுல 2வது படிக்கும் போது வந்து நானும் அவளுமே ஒன்றாதான் படிச்சேன். நம்ம பிறந்த வயதுதான் வேற. எந்த ஒரு பிரிவுமே ட்ரெஸ்ஸு நாங்கள் சாப்பிட தட்டு ஒரே தட்டு தான். சின்ன குழந்தைலேருந்து நாங்கள் 10வது படிக்கிறவங்க ஒரே முன்னாதான் வாங்கணும். ஒரு ட்ரெஸ் எடுக்கணும்னா கூட ஒரே மாதிரி தான் எடுக்க சொன்னோம். கல்யாணம் ஆகி போகும்போது மட்டும்தான் நானும் அவளுமே பிரிஞ்சு. அது வரைக்கும் நாங்கள் எங்ககிட்ட இருந்தால் பிரிவுலேயே எதுவும் வந்து எதுவுமே பிரிச்சு கூட நாங்கள் பேச மாட்டோம். எல்லாத்துலேயுமே ஒரு டான்ஸு, பாட்டு, படிப்பில் எல்லாத்துலேயும் என்னை விட அவன் முதல்ல தான் இருப்பான். எல்லாத்துலேயும் ரொம்ப டேலண்ட் ஆகும். ஆனால் நான் எதெல்லாம் ஒன்று குறைஞ்சிட்டுனா கூட என்னை விட்டு கொடுக்க மாட்டேன். என் தங்கச்சி என் கூடவே அந்த மார்க்கு எடுக்கணும் அப்படி இப்படின்ட்டு எதெல்லாம் பண்ணுவான். ஆனால் கர்த்தரே அவளுக்கு இவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு நியமிச்சு அவளை முன்னாடி கூப்பிட்டுட்டாரு. நிச்சயமா போன வாரத்தில் கூட என் கண்ணுல வீடு, நாங்கள் வாடகை வீட்டில் தான் இருக்கிறோம். எப்பவுமே சுப்பிரமாமாலாம் கூட என் கனவுல வந்ததில்லை. அவ, ஜபா, அப்பா, எஸ்தர் இவங்க 4 பேருமே வந்து லைனா நிக்கிறாங்க என் கனவுல. வீடு வந்து இப்பதான் கட்டி ஜல்லி போட்டு முடிச்சா. அன்னைக்கு 4 பேருமே வந்து நின்று நீ ரொம்ப ஜெயிச்சிட்டமா அப்படின்னு சொல்லிட்டு 4 பேர் கொல்லி நாங்க கேட்கிறோம். அன்னைக்கு சாப்பாடு மட்டும் எங்களுக்கு கொடுக்காத விட்டுட்டியே நீ அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. நீங்க நான் அழுதுனே ஏஞ்சி சொல்றேன், இந்த மாரி கனவுல வராங்கம்மா, நான் வீடு கட்டுறதுக்கு கூட அவங்க எனக்கு ஆசீர்வாதம் பண்றாங்கம்மா கடவுள்கிட்ட இருந்து அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. நிச்சயமா அவன் கடவுளுடைய பாதத்துல இருக்கிறாங்க. நம்மளை விட்டு கடந்து போனாலும் அவங்க நினைவுகளும் அவங்க எல்லாருமே நம்ம கூடவே தான் இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு நிச்சயமா விசுவாசி கர்த்தருந்து சாட்சி ஆசீர்வாதம். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மையப்படுவதாக. நாளிலே நாம் சாட்சியை நாம் கேட்டோம், ஸ்தோத்திரம். ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் அவர்கள் உயிரோடு இருக்கும்போது அவருடைய அருமை, அந்த காரியங்கள் நமக்கு புரியாது, தெரியாது. ஆனால் ஒரு மரித்த பிறகுதான் அவருடைய காரியங்கள் எல்லாம் நமக்கு, ஸ்தோத்திரம், நம்மை அது நினைவுபடுத்தும். எனவே நாம் கேட்ட சாட்சியை போல அருமையான மகள் ஜெபா அவர்களை ஸ்தோத்திரம் குறித்து நாம் கேட்டோம். அன்பானவர்கள் எல்லோரோடு ஒருவரை கூட பகைக்காமல் எல்லாரையும் நேசிக்கக்கூடியவர்கள். அந்த பேச்சு கூட பார்த்தீங்கன்னா அது பேசுறது அது சிரிச்சுட்டே தான் பேசும். நான் பார்த்த வகையில் அது ஒருவேளை கோபமாக வேணும், பிள்ளைங்கிட்ட கோபப்பட்டு மற்றபடி உறவுகள் இடத்துல எல்லா இடத்துல அன்பான ஒரு மகள். நான் காலையில் பஸ்ஸில் வந்துட்டு இருக்கும்போது எனக்கு ஒரு பாஸ்டர் ஃபோன் பண்ணார். அவர் எடுத்து அவருடைய நம்பர் டெலீட் ஆகிடுச்சு, வேறு நம்பர்னு சொல்லிட்டு நான் பேசும்போது அவர் சொன்னார், பேரை சொல்லி அண்ணா நான் பேசுகிறேன் சொல்லுப்பா அப்படின்னோடனே கரெக்டாக நான் இன்னைக்கு ஜெபாவுடைய நினைவு நாள் ப்ரேயர் மீட்டிங் எதுவும் இல்லையா, அதுதான் நான் போயிட்டுருக்கேன். யார் சொன்னால் நம்ம ராணி ஜெபா கூட படித்த விநாயகமூர்த்தி லோகாமூர்த்தி சென்னையில் இருக்கிறார். நேற்று அவங்க தம்பி, அதாவது திருமூர்த்தியும் விநாயகமூர்த்தி, அவங்க 2 பேருமே நம்ம ஜெபா ராணியோட தண்டராமட்டு போகிற வழியில் கிரீஸ்வர் பார்க்கும் ஹாஸ்டல் கொண்டு போய் அட்மிஷன் பண்ணோம். அந்த தம்பி திருமூர்த்தி இப்போ லண்டனில் டாக்டர் இருக்காரு. அந்த தம்பி நேற்று ஃபோன் பண்ணி பேசியிருக்காரு, இது போல் லூகா விநாயகர் நாளைக்கு ஜெபத்து நினைவு நான் சொல்லிட்டு
சொன்னாப்புல, காலையில் சொன்னோன்னா நேற்று கார்டன் கூட ஃபோன் பண்ணி இது போல் சொன்னாப்புல அப்படின்னு சொல்லிட்டு, அப்போது அவங்க வந்து அந்த ஸ்கூலில் இருந்த காரியத்தெல்லாம் ஒரு சில காரியத்தெல்லாம் ஷேர் பண்ணாப்புல. அப்போ சொன்னாப்புல, அந்த விசிட்டிங் டே அப்போ பார்த்தீங்கன்னா பிள்ளைங்க எல்லாரும் பெற்றோர் வருவாங்களான்னு ஆயத்தமாக இருப்பாங்க. மேக்சிமம் வந்து ராணி ஜெபாவை பார்க்க நம்ம திருமாமா தான் வருவாங்க. பார்த்தீங்கன்னா முடியாத நேரத்தில் கூட பார்த்தீங்கன்னா விதவிதமாக செய்துட்டு கொண்டு வந்து பார்த்துட்டு, ஏன்னா ரேர் பேரண்ட்ஸ்லாம் வர்றது ரேர்னா, ஆனால் எங்கள் அப்பா அம்மா வந்தாலும் நம்ம திருமாமா தான் வருவாங்க. நாங்கள் அந்த பள்ளி படித்த நாட்களில் அநேக காரியங்களுடைய நினைவுக்கு வருகிறது. எனக்கு லீவ் இல்லை, எப்படியாவது டெத்து அப்பவும் வந்து அவர் வெளியே இருந்தார். டெத்துலேயும் அவர் கலந்துக்க முடியல. ஜெபம் பண்ணுறது முதல் நாள் எப்படியாவது நான் ட்ரை பண்ணேன், கலந்துக்க முடியல. நீங்கள் வந்து ஸ்தோத்திரம் எனக்காக காரியங்களை நீங்கள் ஷேர் பண்ணுங்க அப்படின்ட்டு சொன்னார். உண்மையான தேவனுடைய பிள்ளைகளே, அதனாலும் நான் 1 ஆண்டுகள் ஆனாலும் ஸ்தோத்திரம் அடிக்கடி நான் சொல்லுவேன், இந்த பிரிவு மரணம் என்பது தாக்க முடியாத ஒரு காரியம். வேதத்தின்படி பார்க்கும்போது கர்த்தருக்குள் மரிக்கிறவர்கள் எது முதல் பாய்க்க வேண்டும் என்று எழுது. அவர்கள் தங்கள் பிரயாசங்களை விட்டொழிந்து இளைப்பாறுகிறார்கள். அவர்களுடைய கிரியைகளும் அவர்களோட கூட போகும். ஒரு மனிதன் மரித்த பிறகு அவர்களோடு போகிற காரியம் வந்து ஒருவேளை வீடோ, காரோ, பங்களாவோ, பேங்க் பேலன்ஸோ, எந்த ஒரு காரியமும் அவங்களோட போக போறதில்லை. யோபு சொல்றது போல, கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அப்படி கிரியைகள், அதைத்தான் மலைப்பிரசங்கத்தில் ஆண்டு சொல்றாரு, மனுஷர் உன் நற்கிரியைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் மற்ற மனுஷருக்கு முன்பாக பிரகாசிக்க கடவுது. செய்தி நாளில் பாசன செய்தி 2 நிமிஷம் நான் எடுத்து முடிச்சேன். எனவே இந்த வாழ்கிற வாழ்நாளில் நம்முடைய நற்கிரியைகள் நல்ல குணங்களை கண்டு நமக்கு மகிமை அல்ல, நமக்கு மேட்டுமை அல்ல, கர்த்தரை ஸ்தோத்திரம் என்ன பண்ணணும், அவர்களை புகழ வேண்டும், அவரை மேன்மைப்படுத்த வேண்டும், கர்த்தருடைய பிள்ளைங்க என்று சொல்லி. எனவே இந்த சாட்சி கேட்டு நாமும் நல்ல ஒரு வாழ்க்கை வாழ நம்மை அர்ப்பணிப்போம். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இப்போதும் வேதத்திலிருந்து ஒரு பகுதியை நாம் வாசிக்க கேட்போம். புக் ஆஃப் ஜான் சாப்டர் 14:1-6. நம்ம மத்தியில் இருந்த ஸ்வீட்டி ரமேஷ் அவர்கள் முன்பதாக வந்து வாசிப்பார்கள். யோவான் எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 1 முதல் 6 வசனங்கள் வரை. ಕರ್ತೃಡೆ ಪರಿಶುದ್ಧನಾದ ಪುಸ್ತಕ. ನಿಮ್ಮ ಹೃದಯವು ಕಳವಳಗೊಳ್ಳದೇ ಇರಲಿ. ದೇವರು ನಂಬಿರಿ, ನನ್ನನ್ನು ನಂಬಿರಿ. ನನ್ನ ತಂದೆಯ ಮನೆಯಲ್ಲಿ ಬಹಳ ಗುಡಾರಗಳಿವೆ. ಇದಲ್ಲದೆ ನಿಮಗೆ ಹೇಳುತ್ತಿದ್ದೇನೆ, ನಿಮಗೆ ಸ್ಥಳವನ್ನು ಸಿದ್ಧ ಮಾಡುವುದಕ್ಕೆ ಹೋಗುತ್ತೇನಲ್ಲ. ನಾನು ಹೋಗಿ ನಿಮಗೆ ಸ್ಥಳವನ್ನು ಸಿದ್ಧ ಮಾಡಿದ ಮೇಲೆ ತಿರುಗಿ ಬಂದು ನಿಮ್ಮನ್ನು ಕರೆಕೊಂಡು ನನ್ನ ಬಳಿಗೆ ಸೇರಿಸಿಕೊಳ್ಳುವೆನು. ಯಾಕೆಂದರೆ ನಾವಿರುವ ಸ್ಥಳದಲ್ಲಿ ನೀವು ಸಹ ಇರಬೇಕು, ಮತ್ತು ನಾನು ಹೋಗುವ ಸ್ಥಳದ ಮಾರ್ಗವು ನಿಮಗೆ ತಿಳಿದಿರಲಿ ಅಂದನು. ತೋಮನು ಆತನನ್ನು, ಸ್ವಾಮಿ, ನೀನು ಎಲ್ಲಿಗೆ ಹೋಗುತ್ತೀಯಾ? ನಮಗೆ ತಿಳಿಯದು. ಮಾರ್ಗವು ಹೇಗೆ ತಿಳಿದಿತ್ತು ಎಂದು ಕೇಳಲು ಯೇಸು ಅವನಿಗೆ, ನಾನೇ ಮಾರ್ಗವೂ ಸತ್ಯವೂ ಜೀವವೂ ಆಗಿದ್ದೇನೆ. ನನ್ನ ಮೂಲಕವಾಗಿ ಹೊರತು ಯಾರು ತಂದೆಗೆ ಬಳಿಗೆ ಬರುವುದಿಲ್ಲ. பரிசுத்த நாமம் மையப்படுவதாக. இப்போதும் தேவனுடைய வார்த்தை நம்ம மத்தியில் இருக்கிற இமானுவேல் அவர்கள் பகிர்ந்து கொள்வார். பேசுவோம். வாழும் பூமி உறங்கும் இல்லம் உண்ணும் உணவு கல்வி செல்வம். வாழும் பூமி உறங்கும் இல்லம் உண்ணும் உணவு கல்வி செல்வம். தானே நீ தந்தது
மஞ்சள் தேவன் கொடுத்த ஒரு gift தான் ஜெபக்கிருபை. அல்லேலூயா. கர்த்தர் தான் கொடுத்தா, கர்த்தர் எடுத்துக்கணும். அல்லேலூயா. ஓவராக எடுத்துக்கணும் போல. அல்லேலூயா. அதனால கவலைப்பட அவசியம் இல்லை. அல்லேலூயா. கொடுத்தவர் எடுத்துக்கொண்டார். அல்லேலூயா. உற்சாகமா சொல்லுங்களா? சந்தோஷம் சொல்லுங்க. இன்னும் அழக்கூடாது. அல்லேலூயா. இது அழக வேண்டிய நேரம் அல்ல. ஏன்னா நம்ம பொண்ணு பரதேசில அழகா இருக்கிற. அல்லேலூயா. அதை நினைக்கும் பெரிய சந்தோஷம் நமக்கு. ஒரு வசனத்தை தியானிக்கலாம். சங்கீத புஸ்தகம் 23ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் வாசிப்போம். சங்கீதம் 23:1. கர்த்தர் என் மேய்ப்பராக இருக்கிறார், நான் தாட்சடையேன். கவனிக்கலாம். எனக்கு அருமையான தேவச்சனங்களே, அருமையான மகள் ஜெபாவை இந்த காரியத்தை கொண்டு ஒன்னா இணைச்சிருக்கிறான். அல்லேலூயா. ஒரு செய்கை காட்டி ஆண்டு வச்சிருக்கான். இது வாய்ப்பு ஒன்னா கூடி ஜெபிக்க, துதிக்க, தேவாட்டு கேட்பதற்கு ஆண்டவர் ஜெபா மூலமா ஒரு வாய்ப்பு உருவாக்கி இருக்கார். அதுக்கு நாம் சந்தோஷப்படணும். அல்லேலூயா. வார்த்தை சொல்றது, கர்த்தர் என் மேய்ப்பராக இருக்கிறார், நான் தாட்சடையேன். எது விசுவாசிங்க? அல்லேலூயா. என்னடா இந்த வார்த்தை பேசுறேன்? அல்லேலூயா. ஜெபா பிறக்கும் போது சார்ந்து கொண்டது தகப்பனார் தாயார். அல்லேலூயா. ஜெபா பிறந்த போது சாதோடு வாழ்ந்தது தாயும் தந்தையும் சார்ந்து வாழ்ந்ததுதான். அல்லேலூயா. பிறகு திருமணமான பிறகு கணவரையும் பிள்ளைகள் சார்ந்து வாழ்ந்திருந்தான். அல்லேலூயா. இன்னைக்கு தேவ சமூகத்தில் சார்ந்திருந்து வாழ்ந்திருக்கு. அல்லேலூயா. எனவே அவ பிறந்திருக்கும் போது நீங்க தான் மேய்ப்பர் வந்திருப்பீங்க. திருமணத்துக்கு பிறகு அவன் குடும்பம் மேய்ப்பர் வந்திருக்கும். இன்னைக்கு யார் மேய்ப்பர் கேட்டா சந்தோஷம் சொல்லுங்களா? கர்த்தர் மேய்ப்பராய் இருக்கிறார். எனவே ஜெபா தாட்சடையவில்லை. அல்லேலூயா. சந்தோஷமாய் இருக்கு. நம்ம ஜெபா அழுகல். அல்லேலூயா. ஜெபா பெரிய சந்தோஷம். இந்த பாருங்க, நம்ம நினைவாய் இன்னைக்கு ஒரு பிரேயர் நடக்குது, ஒரு காஸ்பல் நடக்குது. அல்லேலூயா. ஒரு சுவிசேஷம் நடக்குது என்பது ஜெபாவுக்கு மிகப்பெரிய உற்சாகம். சொல்லுங்க. அல்லேலூயா. அப்ப பாருங்க, எந்த மனுஷனுக்கும் ஒரு சார்பு தன்மை இருக்கும். எல்லாருமே சார்பு எல்லாம் வாழ்ந்தாங்க, மறுபடியும் இல்லை. ஆனா காலப்போக்கில் கடைசி சார்பு தன்மை இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. அங்கதான் போய் சேர, மறுபடியும் கிடையாது. உலகத்தை சொல்லுவாங்க 3 உலகத்தில் மனுஷன் வாழ்கிறாங்க. ஒன்று கருப்பை, 2வது கருவுலகம், பொய்யுலகம், மெய்யுலகம். அல்லேலூயா. 2 உலகம் தாண்டி 3வது உலகத்துக்கு மகள் கடந்து போயிட்டான். அல்லேலூயா. பாருங்க, தேவன் மகளை நினைத்து நோக்கம் உண்டு, நினைத்து நோக்கம் உண்டு. ஆனா கர்த்தரை அழைத்திருக்கிறார். சந்தோஷமாய் உற்சாகமா. அல்லேலூயா. அப்ப தேவ சமூகத்தை சார்ந்திருப்பது நாம சந்தோஷப்படணும். அல்லேலூயா. மனுஷன் சமூகம் சார்ந்திருந்தா துக்கப்படணும். நீ சொல்லி காட்டுவேன், நான் தான் பார்த்தேன், நான் தான் வளர்த்தேன், நான் தான் சரி சொல்லி காட்டுவேன். கர்த்தர் வரும்போதும் சொல்லி காட்ட மாட்டேன். அல்லேலூயா. அப்படி ஒரு இடத்துல தேவ மகள் இருக்கிறான்னா நான் சந்தோஷப்படணும். விசுவாசிக்கணுமா? அல்லேலூயா. இதை குறித்து ஆண்டு ஒரு வார்த்தை நமக்கு ஒரு வார்த்தை சொல்றாரு. வாசிக்கலாம். 2 தீமோத்தேயு புத்தகம் 1ஆம் அதிகாரம் வசனம் 14 வாசிக்கலாம். 2 தீமோத்தேயு 1:14. உன்னிடத்தில் ஒப்புவிக்கப்பட்ட ஆமென். அந்த நற்பொருளை நமக்குள்ளே வாசம் பண்ணுகிற பரிசுத்த ஆவியினாலே காத்துக்கொள். பிரைஸ் அல்லேலூயா. ஆண்டவர் நமக்கு பேசுகிறார். ஜெபாவுடைய இந்த கூட்டத்தின் நிமித்தமாய் ஆண்டவர் ஒரு காஸ்பல் கொடுக்கிறார். அல்லேலூயா. உங்களுக்கு ஒப்புவிக்கப்பட்ட நல்பொருள் எல்லாருமே ரட்சிக்கப்பட்டவங்க தான், டாக்டர் சேர்த்தவங்க தான். எத்தனை பேர் நல்ல பொருளை காத்து நிற்கிறது? ஜபம் இருக்குதா? உபவாசம் இருக்கிறதா? வேத வாசிப்பு இருக்கிறதா? உண்மையான விசுவாச வாழ்க்கை சற்று யோசிக்கும். ஜபா மூலமா ஆண்டவர் பேசி கொண்டு இருக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவர் நல்ல பொருள் கொடுத்துட்டார். அது காத்து இருக்கணும். காத்து இருக்கிறோம் பார்த்தா இல்லை. அல்லேலூயா. என்னடா இவன் சொல்லி இது சொல்றதுக்கு அப்புறம் நினைக்கிறது. அல்லேலூயா. ஆண்டவர் பேச காரியம் அதே பேசுறது நோக்கம் இல்லை. இது நிமிடம் காஸ்பல் போய் ஆகணும். துருத்தப்பட்ட துறவினாய் தோண்டி எடுக்கணும். ஜபம் துருத்தப்பட்டதா தோண்டி எடுக்கணும். விசுவாசம் இல்லைன்னா தோண்டி எடுக்கணும். நம்முடைய வாழ்க்கையில வேத வாசம் தோண்டி எடுக்கணும். அல்லேலூயா. ஜபமே போயிட்டு ஜபம் எவ்வளவு
விசுவாசம் தேவை, ஆலயம் தேவை, சர்ச்சு தேவை அப்படி நினைச்சா அல்லேலூயா. அவ புந்தியில பரலோகம் போயிட்டான், நம்ம பிந்திடுவோம். நாம பரலோகம் போனோம்னா நம்மிடம் ஒப்புவிக்கிட்ட நற்பொருளை காத்து கொள்ளணும். அல்லேலூயா. விசுவாசிக்கிறோமா? ஆண்டவர் நமக்கு நல்ல பொருள் கொடுத்திருக்கிறார். ரட்சிப்பாகிய பொருள், விசுவாசமாகிய பொருள், அபிஷேகம், இதெல்லாம் கொடுத்த இது நல்ல பொருள் காத்திருக்கிறோமா பார்த்தா கேள்விக்கிறது. அநேக கிறிஸ்துவாய்கள் எப்ப உங்களுக்கு ஜெபம் கேட்டா நான் எழுதி 8 மணி பாஸ்டர் நான் ஜெபிக்கிறேன். அதனால தேடி கண்டு பைபிள் சொல்லுது. நம்ம என்ன எப்ப தெரியும்? 8 மணி. பெருமையா சொல்லும். யோசிக்கலாம், ஜபா கொடுத்து இதே பேசுறோம் பேசுறோம். அல்லேலூயா. ஆண்டவர் ஏற்படுத்தார். ஆண்டவர் இந்த காரியத்தை ஏற்படுத்தார். எனக்கு வர்றதுக்கு டைமே இல்லை. நைட் 11 தான் வேலுந்து போனேன், சொல்லிட்டேன். அப்ப அடிச்சு சொல்லி வந்து சேர்ந்தேன். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்ப ஆண்டு சொல்ல காரியம் ஒரு ஒப்புவி நல்ல பொருளை காத்துக் கொள்ளுங்கள். ஜபம் ஆண்டு பேசுற காரியம் நல்ல பொருள். உங்க வாழ்க்கையில விசுவாச குறைந்து இருக்கிறதுதான் திருத்திக் கொள்ளுங்க, புதுப்பித்துக் கொள்ளுங்க. வாழ்க்கை ஜபம் இல்லையா? புதுப்பித்துக் கொள்ளுங்க. உங்க வாழ்க்கையில அதாவது தேவன் நற்கரி இல்லையா? புதுப்பித்துக் கொள்ளுங்க. ஜபாவே இல்லை, காடம் இல்லை. எஸ்தர் இறந்தவனே மறுநாள் வீட்டுக்கு நான் போனேன். மறுநாள் சர்ச்சை சபை, அது வீடு ரெடி ஆகும். ரெடி ஆகும் தெரியல. ஏங்க ரெடி ஆகுதுன்னா எஸ்தரே போயிட்டா நாங்க போனோம். எஸ்தரே போயிட்டா நாங்க ஏன் வரணும்? ஜெபிக்கிறவோ ஆலயத்துக்கு வந்தவோ அவளையே போயிட்டா நாங்க ஏன் வரணும்? பேசினேன். நாங்கள சொல்லி அவன் புரிய வச்சு சபை கொண்டு வந்தேன். அல்லேலூயா. இந்த மாதிரி காரியம் நம்ம வாழ்க்கையில் ஒருவேளை துருத்தப்பட்டிருக்கலாம். ஒரு காரியத்தின் நிமித்தமாய் நம்முடைய விசுவாச வாழ்க்கை மங்கிருக்கலாம். ஆதியாகமம் புத்தகம் 26 வாசிக்கிறோம். படி அப்படியே சொல்லலாம். அதாவது ஆபிரகாம் வெட்டின துறவுகளை பெரிய துருத்து போட்டார்கள். துருத்துப்பட அவனு விட்டு இல்ல ஈசாக்கு. ஆனா போனா போது இல்ல, அவசியம் இல்லை. அந்த வாழ்க்கையை அப்படியே துருத்து அப்படியே விட்டுல மீண்டுமா ஈசாக்கு மறுபடியும் ரீப்ளேஸ் தோன்றான். விசுவாச நிலை தோன்றான், ஜெபத்துறை தோன்றான், சீவத்த நிலை காண்கிறான். அல்லேலூயா. நீங்க அநேக பேர் வாழ்க்கையில விசுவாச துறவு துருத்தப்பட்டிருக்கிறது. பேர் தான் கிறிஸ்டியன். ஞாயிற்றுக்கிழமை கிறிஸ்தவர்கள் தயவு செய்து அல்லேலூயா அப்படி தயவு செய்து கிறிஸ்தவர்கள் தினமும் தேவனை தேடணும். சபையை நோக்கி பார்க்கணும். நீங்க வீட்டை நோக்கி பாருங்க. ஜெபம் நம்ம வாழ்க்கையில மிக மிக முக்கியம். அல்லேலூயா. அதான் பேசுற காரியம் விசுவாச வாழ்க்கை யோசித்து பார்க்க. நல்ல பொருள் கொடுத்திருக்கிறேன், அது என்ன பண்ற? காத்துக் கொள்ளவில்லை. அது என்ன பண்ற? துரத்தி அழிச்சு. அல்லேலூயா. அல்லேலூயா. பாட சொல்ல காரியம் அதாவது உன்னுடைய இருக்கிற விசுவாசத்தை மீதுமா புதுப்பித்துக் கொள்ளுங்கள். பேரு வாசிக்கிற சொல்றோம். அவன் உன் ஆழத்தில் விசுவாசம் ஆழத்தை மலையப்பன் சொல்ற. ஆழத்தில் மலையப்பன். அல்லேலூயா. வலை ஆழத்தில் நம்ம விசுவாசம் ஆழமா இருக்கணும். அல்லேலூயா. அப்போதான் கிறிஸ்து வாழ்க்கை கரெக்டா வாழணும். எது விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. தேவன் அதை எதிர்பார்க்கிறார். அதாவது ஜெப நிமித்தம் ஆண்டவர் ஒரு வாய்ப்பை உருவாக்கி இருக்கிறார். அதே பேச முடியாது. அல்லேலூயா. இனி நாம் எப்படி வாழணும், எப்படி விசுவாச வாழ்க்கை எப்படி வாழணும், எப்படி ஜெபிக்கணும். இனி காலம் மிக நெருக்கத்தில் இருக்கிறது. சொன்னதே சொல்லிருக்க முடியாது. இனி மாறாத பட்சத்தில் ராஜ்யம் பிரவேசிக்க முடியாது. அவ பிரவேசித்து விட்டான். நான் பிரவேசிப்போமா என்று கேள்வியில் இருக்கிறோம். பிரவேசிக்கணும் என்று பண்றார் பெரியமானவர்களே. நாம தேவ சமூகத்தில் உண்மையா இருப்போம், செபிப்போம், விசுவாசம் பற்றிக் கொள்வோம், ஜெபத்துறை தோன்றுவோம். கர்த்தை அதை கொண்டு பெரிய கர்த்தை செய்வார்கள். வார்த்தைப்படி கர்த்தர் ஆசீர்வதிப்பார்கள். கர்த்தரை நாம் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட். இப்போதும் நாம் கண்களை மூடி நாம் செபிக்கலாம். விசேஷமாய் அருமையான மகளை இருந்து வாடுகிற ஸ்தோத்திரம் பிள்ளைகளுக்காக, பெற்றோருக்காக, உடன் பிறந்தவர்களுக்காக, இரத்த கலப்புகளுக்காக ஸ்தோத்திரம். குடும்பத்தின் பிள்ளை ஒவ்வொருவருக்காக சகல ஆறுதலின் தேவன் தாமே
ஆறுதலையும் சமாதானத்தை தரும்படி நம்ம எல்லாரும் கரம் வைத்து நாம் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். அளவு அவர்களுடைய ஸ்தோத்திரம். நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. எனக்காக மாத்திரமல்ல, ஸ்தோத்திரம், அவருடைய பிரசன்னத்தை விரும்புகிற யாவருக்கும் அதை தந்தருள்வார் என்ற வசனத்தின்படி அருமை மகிழ் ஜெப ஓட்டத்தை முடித்து விசுவாசத்தை காத்துக்கொண்டு கர்த்தருடைய பரிசிலை இளைப்பாறிக் கொண்டிருக்கிறார்கள். நாம் எப்படி நம்முடைய வாழ்க்கை ஸ்தோத்திரம் ஓடிக்கொண்டிருக்கிறது என்று நம்மை நாமே சிந்தித்து பார்ப்போம். நல்ல போராட்டத்தை போராடுவோம், விசுவாசத்தை காத்துக்கொள்வோம். தொடர்ந்து அருமையான குடும்பத்தின் பிள்ளைகள் ஒவ்வொருவரும் கர்த்தர் தாமே சகல ஆறுதலின் தேவன் தாமே ஆற்றி தேற்றும்படி வந்திருக்கிற ஊழியர்கள் ஜெபிப்பார்கள். முதலாவதாக பாஸ்டர் கிறிஸ்துதாஸ் அருமையான குடும்பத்தின் பிள்ளைகளுடைய ஸ்தோத்திரம் ஆறுதலுக்காக ஜெபம் பண்ணுவார். பிரைஸ். கர்த்தருடைய வார்த்தையை அவர் தேவ சமூகத்தில் பிரவேசித்திருக்க உங்களுக்கும் சந்தோஷமாய் மாறுவதாக என்று கர்த்தருடைய வசனம் சொல்கிறது. அந்த வார்த்தையின்படி நம்மை தேவன் சமாதானப்படுத்துவதாக, ஆறுதல்படுத்துவதாக. ஒரு பாடலோடு கூட நான் ஜெபித்து முடிக்கலாம் என்று ஜெபிக்க விரும்புகிறேன். ஒரு நிமிஷம் இருக்கிற ரொம்ப நேரம் உட்காந்துட்டோம், அதனால எழுந்து நின்று தேவன் ஜெபாவுக்கு கொடுத்த எத்தனை ஆண்டு காலம் இந்த பூமியில அவர் தேவனுடைய பாதையில் நடந்தாலும், தேவனோடு கூட நடந்து தேவன் கொடுத்த விசுவாச பாதையில வாக்குத்தத்தங்களை சுதந்திரித்து கணவனையும் 2 அருமையான பிள்ளைகளையும் கொடுத்து ஆசீர்வதித்தார். இன்னைக்கு அவள் நிமித்தமாக, அந்த விசுவாசத்தின் நிமித்தமாக தான் இந்த இடத்துல நம்ம வந்திருக்கோம். அதுக்கு நன்றி சொல்லி தேவனுடைய சமூகத்தில் சுமந்தீரே நன்றி.
ஜெபாவை இந்த பூமியில இருக்கும் பொழுது நம்முடைய விசுவாச பாதையில நடத்தினது பிள்ளைகளை நடத்தி ஆசீர்வதித்து சகல விதமான ஆறுதலின் தேவனாகி ஒவ்வொருவரையும் நீர் ஆறுதல் படுத்தும்படியாக நான் ஜெபிக்கிறோம். இனிமேலும் உதவி செய்து நடத்துகிறவர் தொடர்ந்து வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் பொறுப்படுத்த நடத்தும்படியாக விசேஷமாக ஜெபாவுடைய 2 பிள்ளைகளுக்காக சம்மதத்தில் வருகிறோம். இந்த பிள்ளைகளுக்குள் இருக்கிற துக்கம் சந்தோஷமாய் மாறும்படியாக மாற்றுகிற தேவன் கரம் பிடித்து நடத்தும்படியாக உலகத்தின் முடிவு வருகிறது சகல நாட்களில் நான் நம்மளோடு இருக்கிறேன். நான் உங்களை விட்டு விலகுவதும் இல்லை, உங்களை கைவிடுவதும் இல்லை என்று சொல்லி ஆண்டவரே இந்த பிள்ளைகளை கரம் பிடித்து நடத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த மகளோடும் நிமித்தமாக வந்திருக்கிற யாவரையும் கர்த்தர் நடத்துகிறார். இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுந்த நாமத்தை ஜெபிக்கிறோம். ஜெபங்கள் நல்ல தொடர்ந்து ஜெபங்கள் இருப்போம். பாஸ்டர் ஸ்தோத்திரம். பாஸ்டர் பரிசுத்தமுள்ள எங்கள் நல்ல பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த வேலைக்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, உமது கிருபை மட்டும் தாங்கினதற்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இந்த மேலான தயவுக்காக நன்றி செலுத்துகிறோம். விசேஷமாக இந்த அன்பு மகளை இழந்த குடும்பத்தினர் ஒவ்வொருவருக்காகவும் நான் ஸ்தோத்தரிக்கிறேன். அவர்கள் விசுவாசத்தை இன்னும் பலப்படுத்தி இன்னும் கர்த்தருக்காக வாழக்கூடிய ஒரு உன்னதமான நோக்கத்திலே ஒவ்வொருவரையும் நடத்தும்படியாக ஜெபிக்கிறேன். நீரே சகலவித ஆறுதலின் தேவனாயிருந்து அவர்களை இன்னும் பலப்படுத்தி இன்னும் இந்த உலகத்திலே கர்த்தருக்காக வாழ கற்றுக் கொடுத்து ஆண்டவரே, அந்த மகள் விட்டு சென்ற குடும்பத்தையும் கர்த்தாவை நீர் நேசித்து அந்த குடும்பத்துக்கு பலன் தந்து அவருடைய அளவில்லாத கிருபையை ஊற்றி ஆண்டவரே அவர்களை நினைவாய் வாழ்கிற குடும்பத்தார் எல்லாரையும் தேவக்கரம் தாங்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம். தொடர்ந்து நடத்தும் பரிசுத்த ஆவியானவர் தாமே ஒவ்வொருவரை நிரப்பி பலப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே.
கர்த்தர் ஜெபங்களை கேட்டபடியால் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். பிதாவாகிய தேவனை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம். வானா இருக்கிற இயேசு கிறிஸ்து ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம். பரிசுத்த ஆவியானவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.